இது ஒரு பெரிய காடு சரியா. பெரிய காட்டுக்குள்ளே எல்லா விலங்குகளுமே இருக்குமா. என்னென்ன விலங்குகள்லாம் இருக்குது பார்த்தியா, எல்லா விலங்குகளுமே இருக்குமா. அப்போ வந்து சரி நம்ம விலங்குகள் எல்லாம் சேர்ந்து நம்ம வந்து சிங்கராஜாவுக்கு பர்த்டே கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்புவாங்க அவங்க கூட. ஆமாம், இந்த ரித்விக்கும் போகிறான் பாரு, யானை மேலே உட்காந்துருக்கான் பார்த்தியா. அப்படி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து மொத்தமாக போவாங்க. ஒத்தையில் இருக்கிறனால பயமாக இருக்கும்ல, அதான் சோகமாக இருக்க சரியா. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் மொத்தமாக போவாங்களாம். போயிட்டு சிங்கராஜாவுக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லோரும் கிஃப்ட் கொடுப்பாங்களாம். உடனே முதல்ல யானை வருமா. யானை என்ன கிஃப்ட் கொடுக்கும் தெரியுமா, நிறையா பழங்கள் ஒரு கூட நிறையா வச்சு கொடுக்குமா. அடுத்து வந்து மங்கி வருமா. மங்கின்னா என்னது, குரங்கு. குரங்கு ஒரு பெரிய பனானா சீப்போட நிறைய பனானா வச்சு கொடுக்குமா. அப்புறம் இது யார் பக்கத்தில், குரங்கு பக்கத்தில் இது யார், கரடி. கரடினா என்னது, பியர் சரியா. அந்த கரடி வந்து ஒரு பெரிய டப்பா நிறையா தேன் கொடுக்குமா. இந்தாங்க ராஜா தேன், ரொம்ப ஹெல்த்தி, சாப்பிடுங்கன்னு. அப்புறம் ஆமை வந்து ஒரு ரன்னிங் ரேஸில் ஜெயிச்ச ஒரு மெடல் இருக்குமா, அந்த மெடலை கொடுக்குமா சரியா. ஆமைனா என்னது இங்கிலீஷில், டாடாய்ஸ் சரியா. அதுக்கு பக்கத்தில் டீர் வந்து சொல்லுமா, நான் என்னோட ஆச்சி டீர் வந்து இறந்து போச்சு, அதோட கொம்பு இருக்குது ராஜா, இதை நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்காண்டி கிஃப்ட்டு தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குமா. முயல் ஒரு கூட நிறைய கேரட் கொண்டு போயிருக்குமா, அந்த கேரட்டை இந்தாங்க ராஜா உங்களுக்கு தான் சொல்லி கொடுக்குமா. அப்படி எல்லோரும் கிஃப்ட் கொடுப்பாங்களாம். புலி, அப்புறம் நரி, அப்புறம் ஸ்னேக் கூட கிஃப்ட்டு கொடுக்குமா. அப்புறம் இது என்னது, ஒட்டகச்சிவிங்கி, இது புலி, சீப்ரா சரியா. ஜீப்ரானா வரி குதிரை. அப்புறம் எல்லா பேர்ட்ஸும் சத்தமாக பாட்டு பாடுவாங்களாம். அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு பேர்டு வந்து டான்ஸ் ஆடுமா. எந்த பேர்டு அழகாக டான்ஸ் ஆடும், மயில் தான் அழகாக டான்ஸ் ஆடும் சரியா. மயில் அழகாக டான்ஸ் ஆடுமா. உடனே நாட்டிய கச்சேரிலாம் வைப்பாங்களாம். உடனே எல்லோரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருப்பாங்களாம். அப்போ எல்லோரும் சேர்ந்து பாட்டு பாடுவாங்களாம் சரியா. வனத்திலே ஒரு விழா, பண விலங்கு திருவிழா, விலங்கு எல்லாம் கூடின, விரும்பி பாடி ஆடின, அழகு மயில் வந்தது, ஆடி அசைந்து நடந்தது, வண்ண தோகை விரிந்தது, வட்டமிட்டு ஆடியது, ஒட்டகச்சிவிங்கி வந்தது, ஒயிலாய் கழுத்தை வளைத்தது, கிளையை மெல்ல அசைத்துமே, கீழே பூக்களை உதிர்த்தது, குட்டி கரணம் போட்டுமே, குட்டி குரங்கு வந்தது, ஏறி பழங்கள் பறித்தது, எல்லோருக்கும் கொடுத்தது அப்படி சொல்லிட்டு எல்லோரும் சந்தோஷமாக பாடி ஜாலியாக டான்ஸ் ஆடி நல்லா சிங்கத்தோட பார்ட்டியை கொண்டாடிடுவாங்களாம். அவ்வளோதான் சரியா. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது உனக்கு, நம்ம வந்து எப்போவுமே என்ன பண்ணோம், கேக்கு சிங்கராஜா தான் கொடுப்பாங்க, ஒற்றுமையாக இருக்கணும். இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, எப்போவுமே நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். எப்படி இருக்கணும்,